ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு அபிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத இஞ்சி பூண்டு விழுது எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அபிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு பூண்டு இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1 கப் அளவு பூண்டுக்கு 3/4 கப் அளவு இஞ்சி கரெக்டாக இருக்கும். இஞ்சி அளக்கும் போது நீங்கள் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெஷர் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி 3/4 கப் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எந்த கப்பில் பூண்டு அளக்குறீங்களோ அதே கப்பில் இஞ்சியும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதிக அளவில் அரைச்சிங்கன்னா பெரிய ஜார் யூஸ் பண்ணுங்கள். குறைவான குவான்டிட்டினா சின்ன ஜார் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் கூட அரைப்படலை அப்படின்னா அந்த பட்சத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். இதில் நம்ம எந்த கெமிக்கல் எதுவுமே சேர்க்கலை. அப்படி இருந்தாலும் கூட இதை நல்லாவே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா ட்ரையாக நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெயிலில் கூட இந்த பாட்டிலை நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். நான் இந்த பேஸ்ட்டு கூட எண்ணெய், வினிகர் எதுவுமே சேர்க்கல. இருந்தாலும் கூட இதை கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பாட்டிலை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் வச்சிடணும். எப்போல்லாம் நீங்கள் கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் இலகுன தன்மையில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் ட்ரையான ஸ்பூன் வச்சு தான் இதை எடுக்கணும். தண்ணி வச்ச ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா இது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் வெளியில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் நீங்கள் ஃப்ரீசர் உள்ளே வச்சிடணும். முடிஞ்ச அளவு மாதம் இந்த இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி யூஸ் பண்ண பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம வீட்டிலையே இது போல் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். டேஸ்ட்டும் நம்மளோட கிரேவி அதுக்கப்புறம் பொரியலெல்லாம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த இஞ்சி பூண்டு விழுதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.